எல்லோருக்கும் வணக்கம். நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில இருக்கிற மை டிகிரி ஆட்சி உறுப்பினர் தான் பேசுறோம். இப்போ நாங்க வந்து திருவண்ணாமலையில இருக்கிற இஓடபிள்யூ ஆஃபீஸ் தான் வந்திருக்கிறோம். என்னென்ன மனு கொடுத்துருக்கோம்னா, நாங்க யாரும் வந்து மை டிகிரி நிறுவனத்தால நாங்க யாரும் பாதிக்கப்படல. இப்போ கடந்த 5 மாதங்களாவே 4 மாதமா எங்களுக்கு சம்பளம் வராததுக்கு காரணம் அசோக்ஸ் நீதின்ற ஒரு நபரால மட்டும்தான் எங்களுக்கு இன்கம் வந்து பாதிக்கப்படுது. எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுது. நிறுவனத்தால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த கம்ப்ளைண்ட் சென்னையில இருக்கிற இஓடபிள்யூ ஆஃபீஸ்க்கு இதை வந்து அனுப்ப சொல்லி எங்களுக்கு மனு கொடுத்து கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். அவங்களும் எங்களுடைய மனு வந்து ஏற்றுக்கினாங்க. உடனே வந்து இதுக்கான ஸ்டெப் நாங்கள் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எங்களுடைய மனுவில் வந்து பார்த்தீங்கன்னா எம்டி வெளியில வரணும். எங்களுடைய இன்கம் வந்து செகண்ட் ஆப்ஷன். எங்களுக்கு நல்லது செய்கிற எங்களுடைய எம்டி வந்து வெளியில வரணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்வாதாரம் எந்த வகையிலும் பாதிக்கப்படலை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். கம்பெனியால மை வீக்லி ஆட்ஸ் என்ற கம்பெனியால எங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் மனு கொடுக்க வந்திருக்கிறோம். அரசு அதிகாரிகள் தயவு செய்து இந்த மனுவை ஏற்றுக்கணும். எங்களை மாதிரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தாருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி தருமாறு நாங்கள் பணியுடன் கேட்டுக்கொள்கிறோம். நீதி கொடுக்கணும். அசோக் ஸ்ரீநிதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்ற அந்த பொய்யான வழக்கை ரத்து பண்ணணும். எங்களுடைய ஏழை குடும்பம் எங்களுடைய வாழ்வாதாரம் உயர்த்தப்படணும். நாங்க எல்லாருக்கும் மை வித்ரி ஆட்சிக்கு சப்போர்ட் பண்றோம். ப்ளீஸ் சப்போர்ட் மை வித்ரி ஆட்சி. ஓகே.